சேலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பின்புறம் உள்ள சக்கரங்கள் இரண்டும் அச்சு முறிந்து தனியாக வெளியேறியதால் பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். நடந்தது என்ன? மேலும் பயணிகள் யாரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? விவரங்கள். சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து எடப்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததில் பேருந்து நிலைக்கு தடுமாறி தாறுமாறாக ஓடியது. அப்போது அந்த வாகனத்தினுடைய அச்சு கலண்டதில் அந்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த பின்பக்க சக்கரங்கள் இரண்டும் செட்டாக கலந்து சாலையில் ஓட தொடங்கியது. ஓட்டுநர் சாமர்த்தியத்தால் இந்த விபத்தானது பெரும் விபத்தாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்க அரியானூர் பகுதியை சென்ற போது இந்த பேருந்து விபத்துக்குள்ளான போது முன்பக்க சக்கரம் வெடித்த உடனேயே ஓட்டுநர் சாமர்த்தியமாக பிரேக் பிடித்து வாகனத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அப்போதுதான் அந்த பின்பக்க சக்கரங்கள் இரண்டும் கலந்து ஓடியிருக்கிறது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அச்சமடைந்ததுடன் பேருந்தில் இருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தின் போது பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு மட்டும் லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேருந்து விபத்து குறித்து அந்த கொண்டலாம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பேருந்துக்கு கடைசியாக எஃப்சி, அதாவது அந்த வாகனத்துடைய தரச்சான்றிதழ் எப்போது சரிபார்க்கப்பட்டது என்பது குறித்தும் போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.